வணக்கம். என் பேர் அருண்குமார். நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் யூடியூப் பார்த்து தான் வந்திருக்கேன். பட் மற்ற ஃபீல்டில் எனக்கு சேட்டைன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃபீல்டுலாம் போயிருக்கேன். கிட்டத்தட்ட 10-15 ஃபார்ம்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுகிற கூட காசு கொடுக்கும். ஆனால் எனக்கு என்ன இவர்கிட்ட எனக்கு கவர்ந்தது அப்படின்னா டக்குன்னு மரம் ஏறிட்டார். ஒரு வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுங்க. அவர்கிட்ட எந்த உணர்ச்சி ஒடிலாம் சடனாக பண்ண மாட்டாங்க. வேலையாட்டில் விட தான் அதை பாரு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லுவாங்க. ஆனால் இவரே வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் போய் ரொம்ப குழந்தை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தெளிவாக சொன்னதுனால தான் சரி நான் எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்குது, ஆலியார் இருக்குது, பொள்ளாச்சி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சரி இவர்கிட்ட கொஞ்சம் என்னமோ தெரியல ஒரு ஈர்ப்பு மாதிரிங்க எனக்கு இவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கேன். பண்ணையெல்லாம் சுற்றி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. 2-3 ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இங்கே தான் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்ணு எடுக்கலான்னு இருக்கேன். சார் என்ன கண்ணு சார் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க? சார் நான் சிரஞ்சீவி தான் போலான்னு இருக்கேன். தான் 18 கிட்டத்தட்ட 130 கன்று வர்றதுனால இன்கமும் கொஞ்சம் அதிகமாக அதில் வர்றதுனால தான் அந்த கண்ணுக்கு போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கேங்க. ஓகே சார். பசுமைக்கு வருகை ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. வணக்கம் சார். அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் எந்த ஊர் சார்? என் பேர் மனோகர். எங்களது வந்து கர்நாடகா மாவட்டம், பெல்லாரி டிஸ்ட்ரிக், ಹೊಸಪೇಟೆ ತಾಲೂಕು. கிட்டத்தட்ட இங்கிருந்து 780 கிலோமீட்டர் தூரமாக இருக்கும். யூடியூப் மூலமாக வந்தீங்களா இல்லை வேறு யாரும் சொன்னாங்களா இல்லை நீங்களே தெரிஞ்சு வரீங்களா சார்? இல்லைம்மா, நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணோம். சரி. எல்லாம் நிறைய போடுறாங்க வீடியோங்க. அதில் பசுமை பூமிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உண்மை. அதெல்லாம் பார்த்தா அதனால பசுமை பூமியிலே கண்ணு வாங்கலாம் செலெக்ஷன் பண்ணி. உங்களோட சேவைகள் எப்படி சார் இருக்குது? உங்களுடைய சேவைகள் சிறப்பு. ஏன்னா கஸ்டமர்களுக்கு தகுந்த கண்ணு கொடுக்குறீங்க, கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க. அதனால உங்கள் சேவையெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. வரவேற்று ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் சார். பசுமை பூமி அன்புடன் வரவேற்று சார். நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஃபோன் நம்பர்? கூடலூர், தேனி மாவட்டம், கூடலூர் மேலக்கூடலூர் கிராமம். ஃபோன் நம்பர் 9443069958. நீங்கள் யூடியூப் இல்லை வேறு ஆள் சொல்லி தான் வந்துங்க. சரிங்க சார். இப்போ என்ன ரகம் எடுக்கிறீங்க நீங்கள்? சிரஞ்சீவி 1 550 கன்று எடுக்கிறோம். சரிங்க சார். முதல்ல உங்கள் சொன்னவங்க வந்து எங்ககிட்ட கன்று எடுத்துகிட்டு போனாங்களா? ஆமாம், அங்கே எடுத்துவாங்க. ஏற்கனவே எடுத்துவாங்க. கூடலூர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வந்து. சரிங்க சார். வரவேற்க ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். பசுமை பூமி அன்புடன் வரவேற்கிறேன் சார். இங்கே எந்த ஊருங்க சார்? பேர் முருகன். ஊர் செங்குடி, ஸ்ரீகாம்பரம். சரிங்க சார். நீங்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்களா, மற்றவங்க யாரும் சொல்லி வந்தாங்களா சார்? யூடியூப் சேனலில் பார்த்தோம். சரிங்க சார். இதுதான் அவங்க 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துல காய்ச்சிருந்தாங்க. நல்லா காய்ச்சிருந்தாங்க. சரிங்க சார். சரி எடுத்து பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சார் எங்களோட சேவைகள் எப்படி இருந்தது, எப்படி பராமரிப்பு அதெல்லாம் நல்லா வருங்கிற எண்ணத்தில் வந்திருக்கோம். வந்தால் நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்போ எந்த ரகம் சார் எடுத்துக்கிறீங்க? இப்போ சிரஞ்சீவி 1 எடுத்துருக்கோம். எத்தனை ஏக்கரில் போட போகிறீங்க அப்படிங்கிறது? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர். வரவேற்க ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். பசுமை பூமி அன்புடன் வரவேற்கிறேன் சார். நீங்கள் எந்த ஊருக்கு சார்? பேர் வந்து சரவணன். வந்து நாங்கள் விவசாயத்துக்கு புதுசாக வந்திருக்கோம். ஃபீல்டுக்கே புதுசு. நாங்கள் விவசாயத்துக்கு ஃபீல்டுக்கே புதுசாக வந்திருக்கோம். தென்னங்கண்டு போடலாங்க எங்களுடைய லட்சியம். அதில் வந்து தென்னை கண்டு வந்து நாங்கள் தேடி பார்த்ததில்ல, யூடியூப் சேனல் மூலிமா நம்ம பார்த்ததில்ல. பசுமை பூமி எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக தெரிஞ்சது. அதனால் கண்டு எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி கண்டு எடுத்துகிட்டு போகிறோம். சரி சார். என்ன ரகம் சார் எடுக்கிறீங்க? சிரஞ்சீவி 2. சரிங்க சார். எல்லாம் இளநீர், தேங்காய், கொப்பரை, இளநீர், தேங்காய்க்கும் கொப்பரைக்கும் 3க்கும் பயன்படுறதா சொல்லி வாங்கிட்டு போகிறோம். சரிங்க சார். என்னுடைய பலாபலன் எப்படி இருக்குங்கிறத எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்து சொல்ல முடியும். சரிங்க சார். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம். விவாஸ், இப்போ நம்ம பசுமை பூமிக்கு நம்முடைய பசுமை பூமியினுடைய யூடியூப் சேனலை பார்த்து பசுமை பூமி சொல்லுவதனா உண்மையா, அவங்க உண்மையிலே அதை மாதிரி கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தென்னங்கண்டுகளை கொடுக்குறாங்க என்ற வகையில் படித்தவர், இளைஞர். ஏன்னா இன்னைக்கு இளைஞர் வர்க்கம் விவசாயம் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த வகையில் கள்ளக்குறிச்சியை சார்ந்த அவரே அவருடைய பேர் அட்ரஸ் இப்போ நமக்கு சொல்லுவார். தம்பி, உங்கள் பேர் அட்ரஸ்? பேர் குணாலன், தலைவாசல் டோல்கேட் வீடு. அப்பா பேர் சுப்பிரமணி. எந்த மாவட்டம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரி. இந்த இளையத்தை நீங்கள் ஒரு BE பட்டா எப்படி உங்களுக்கு இந்த விவசாயம் செய்யணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு? சுயமாக நம்மளே பண்ணலாம். அதுக்கு ஒரு கீழே இருக்காங்க. அதாவது நம்ம பாதுகாக்கணும். தற்சார்பு விவசாயம் நம்மளுக்கு தேவையான சூப்பர் தம்பி. தற்சார்பு விவசாயம். நமக்கு தேவையான உணவை அடுத்தவன்ட்ட கையேந்தக்கூடாது. உண்மையிலே குணானல், உங்களை நான் மனதார பாராட்டுறேன்.
தற்சார்பு விவசாயம். வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்க பேரு? ஆர் குணசேகரன் சார். நீங்க விவசாயம் தானே? வாழ்த்துக்கள் சார். உங்க பேரு? சுப்பிரமணியன் சார். இப்ப இதுல என்ன விசேஷம் சொன்னா, நம்ம குணானல் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்காரு. இந்த கண்ணுகளை இங்க வந்து பாருங்க, நீங்க கண்ணு வேற எங்கேயோ வாங்குறதுக்கு முன்னாடி இங்க ஒரு தடவை பார்த்துட்டு போங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி சார் இங்க வந்த பிறகு எப்படி சார்? பையன் சொன்ன டேலண்ட்டு பையன் சொல்லுவாங்க. உண்மையிலே குணானல் பாராட்டு. அதனால சரி நம்மளும் பண்ணி பார்க்கலாம். இங்க அதே மாதிரி இருக்குன்னு சார் இருக்கிறது எல்லாமே வேற டவுட் என்ன? மேடம் எல்லாம் கிளியர் பண்ணாங்களா? எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே பார்த்தாங்க. எல்லாமே கண்ணு இங்க தெளிவா இருக்குன்னா? தெளிவா இருக்குது. சொல்றது என்ன உண்மையா இருக்கு? உண்மையா இருக்குங்க. அதாவது முதல் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஸ்டெப் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வகையில் நீங்கள் தென்னங்கன்றுகளை வளர்க்குறது, பராமரிக்கிறது, ஊடு பயிர்றதெல்லாம் பாருங்க. இப்போ விவாஸ் நம்ம உண்மையிலே குணசேகரன் சாருக்கும் அவங்க பேர் சுப்பிரமணியன் சார் அவருக்கும் நன்றியை கூறதுக்கு முன்னாடி குணாலல் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, தற்சார்பு விவசாயம். நமக்கு தேவையான உணவுகளை ஸ்ரீலங்கா மாதிரி எப்படி இருந்த ஸ்ரீலங்கா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற ஒரு கட்டமைப்பு வாரதுக்கு முன்னாடி குணானல் மணி யோசை கேட்பது முன்பே யானை வருவது பின்பேன்னு சொல்ற கதையப்படி அவரை மாதிரி எல்லா இளைஞர்களும் மாற வேண்டும் என்பது பசுமை பூமியுடைய கருத்து. அவருடைய விவசாயம் செழிக்கட்டும் என்று நம்ம மனசார வாழ்த்துகிறோம். இப்ப மனிதர்கள் தெய்வமாகலாம். நம்மாழ்வார் இறக்கவில்லை, நம்மாழ்வார் இன்னொரு வடிவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஒரு சிறந்த மாமேதை, விவசாய சிந்தனை, தொழில் சிந்தனை கொண்ட உயர்திரு மிஸ்டர் மனோகரன் சார் அவர்கள் நம்ம பசுமை பூமிக்கு வருகை தந்திருக்கீங்க. மனோகரன் என்னோட பேர். நான் திருவள்ளூர் மாவட்டம். நாங்கள் ஏற்கனவே சமையல் தொழில் சார்ந்த சில ஒர்க்குகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது சரி இதுலேயே போட்டியும் பொறாமையும் இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், கூட இருக்கிற வேலை செய்தவர்களுக்கெல்லாம் என்னோடய தொழிலை பிரித்து கொடுத்துட்டு ஒரு முக்கியமான சில விஐபி வேலையை மட்டும் நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு சிறிது விவசாய வேலையை செய்யணும், ஒரு வாழ்நாளில் முழுமையான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்நாளில் முழுமையான வாழ்க்கை வாழணும். ஒரு குறிப்பிட்ட பணத்தையே சம்பாரிச்சுக்கிட்டு சாகிற வரைக்கும் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், அது கரெக்டாக இருக்காது, நமக்கு திருப்தியான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணத்தில் தொழிலை மனசார விட்டுட்டு குறைந்த அளவில் ஒரு 90% விட்டுட்டு 10% மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் விவசாய வேலையை செய்யணுங்கிறதுனால நம்மாழ்வார் வழிப்படி நாங்கள் ஆர்கானிக்காக நிறைய விவசாயங்களை பண்ணிக்கிட்டு வர்றோம். சில இடங்களில் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டம் தான் என்னோடய நேட்டிவ். அங்கே பாரம்பரியமான நெல் ரகங்கள்லாம் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு முறை நெல்லை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து, பச்சை பயிறு, வேர்க்கடலை, நெல் இதெல்லாம் சிறிதாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். வியாபாரமாக பண்ணலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு தென்னந்தோப்பு வாங்கியிருந்தேன். ஐயாவோட வீடியோவை பார்த்து அதை ஒரு ஓராண்டு காலமாக அதில் பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன். ஐயா முதல்ல நான் என்ன பண்ணேன்னா நிலம் வாங்கிய உடனே எல்லாரும் பொதுமக்கள் பொதுவான தென்னந்தோப்பு முதலாளிகள் செய்யக்கூடிய வேலையை செய்யறதுக்காக டிராக்டரை கொண்டு போகும்போது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது இதுக்கு வேறு ஏதாவது தென்னை பராமரிக்கிறதுக்கு ஆலோசனை ஆள் இருக்கான்னு கேட்கும்போது என்னோடய நண்பர் ஐயாவோட நம்பரை கொடுத்துருந்தாரு. அதன் மூலிமா தொடர்பு கொண்டப்போ வீடியோக்களை பாருங்கன்னாரு. வீடியோக்களை முழுமையாக 3 நாளும் அவர் எல்லா வீடியோவும் பார்த்ததுமே எனக்கு தென்னையில் நீ எதுவுமே செய்ய வேண்டாங்கிறத அந்த விதையை கட்டி திரும்பவும் நான் சென்னைக்கு கொண்டு போயிட்டேன். ஐயா சொன்னபடி மற்றவங்க, அதாவது நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாங்கியிருந்த தென்னந்தோப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உழுதுகிட்டு பில்லு மருந்து அடித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சித்திரை மாதங்களில் ஒவ்வொரு மரங்களும் சாகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. நான் ஐயா சொன்ன வீடியோவை படி நான் அவங்களுக்கு எடுத்து உரைச்சேன். யாரும் அதை கேட்கல. அதுக்கப்புறம் சில பாம்புகள், பூச்சி எதாவது இருக்கும், பொதுராக இருக்கணும் போது ஐயா சொன்னபடி ஐயா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அந்த ப்ரஷ் கட்டரை வச்சு அடிச்சு விடுங்க, களைகளை உழுகாமல் ப்ரஷ் கட்டரை வச்சு அடிச்சு விடும்போது என்னென்னா வேர்கள் சாகிறது இல்லை, மேலே இருக்கிற புண்ணு மட்டும் சாகிறதுனால பசுமையாக இருக்குது, ஈரப்பதம் பாதுகாத்துன்னு இருக்குது. கடந்த ஒரு ஆடி மாதத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு 5-6 மாதமாக நாங்கள் தண்ணீர் எதுவும் பாய்ச்சவில்லை. ஒவ்வொரு மழை இறைவனோட அருளால் வருது, தண்ணி இருக்குது, ஆனால் பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை, பசுமையாகவே இருக்குது. அதே மாதிரி புயல் காத்தப்பவும் ஐயா சொன்ன வீடியோவில் சொன்னார்,
டிராக்டர் வச்சு விடுந்தீங்கன்னா மேல் வேரெல்லாம் போயிடும்னாரு. அப்போது நம்ம இன்னும் அந்த பில்லுகளை விட்டோம்னா அந்த பில்லுகள் இன்னும் நல்ல பைண்டிங் பண்ணிக்குது. வெரி குட் வெரி குட். மண் அரிமானத்தை தடுக்குது, மழை நீரை உள்ளே தள்ளிடுது. எவ்வளோ காத்தடிச்சாலும் கண்டிப்பாக விழாதுங்கிறத ஐயா சொன்ன வீடியோவில் புரிஞ்சுக்கிட்டேன். அதன்படி அங்கே எல்லாரும் மற்றவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அதை செயல்பட கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ சார் ஒரே ஒரு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி நிறைய பணம் சம்பாதிச்சிங்க, எல்லாத்துக்கும் மேலே வந்து நிறைய சிப்பந்திகளையும் கிரியேட் பண்ணி தான் பெற்ற இன்பையும் வயகம் பெறட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு வழியை காமிச்சிக்கிட்டு அதில் வந்து உண்மையில் உங்கள் லைஃப் வந்து நிறைய பணம் காசு கிடைக்கும். இருந்தும் நீங்கள் அந்த விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் விவசாயம் வந்து எவ்வளோ நாள் சார் ஆச்சு? ஒரு 2015 விவசாயம் நிலங்களை தாத்தாவோட நிலங்கள்லாம் பயிர் செஞ்சுக்கிட்டு. சரி, இப்போ உங்களுக்கு கேட்டரிங் பண்ணும்போது பணம் காசு நிறைய கிடைச்சிருக்கும். இப்போ வருமானம் கம்மியாக இருந்தாலும் எதில் நீங்கள் சந்தோஷத்தை அடைகிறீங்க? என்னென்னா பணம் மட்டுமே சம்பாதிச்சிருக்கோம். அந்த காலத்தில் வந்து இரவு முடிக்கிறது, அது இல்லாமல் இந்த போட்டிகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப எனக்கு தொல்லைகளை கொடுத்துருந்தது. இப்போ நமக்கு அந்த விவசாயத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அதிகமான சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சந்தோஷம், அதுதான் நிறைய இருக்கு. வாழ்க்கை கிடையாது. இப்ப சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த உலகத்தில் உள்ள பயிர்களையும், இந்த உலகத்தில் உள்ள பறவைகளையும், இந்த உலகத்தில் உள்ள மண் புழுக்களையும், இந்த உலகத்தில் உள்ள ஜீவ ராசிகளையும் வாழ வைக்கிற ஒரே ஜென்மம் விவசாய தெய்வம். அந்த கருத்துல அவர் வந்து ஒரு விவசாய தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆகையால் அவர் விவசாயிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை வாழ வைக்கிறார். ஆகையால் இந்த விவசாயிகள் இறந்தாலும் அவங்க இன்னொரு உயிரினத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஆகையால் விவசாயம் செய்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது என்பது சாருடைய கூற்று. ஆகையால் அவருடைய விவசாயம் செழிக்கட்டும் தலைக்கட்டும் என்று கூறி எல்லா வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். தென்னை விவசாயிகளே, உங்கள் தென்னையில் இந்த குறைபாடுகளாம் உள்ளதா? இவை அனைத்தும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் தான். இந்த குறைபாடுக்கெல்லாம் ஒரே தீர்வு நமது பசுமை பூமியின் தென்னை நுண்ணூட்டம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், மேங்கனஸ் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், போராக்ஸ், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், சல்ஃபர், மாலிப்டினம் மேற்கொண்ட அனைத்து சத்துக்களுமே உள்ளடக்கியது. மண் பரிசோதனைப்படி தயாரிக்கப்பட்டது. இதை தென்னை மர தூரிலிருந்து ஒரு அடி தள்ளி வட்டப்பாத்தி எடுத்து 6 மாதத்திற்கு ஒரு முறை உரமாக வைக்கணும். இதை மற்ற உரங்களோடு கலந்து கொடுக்க கூடாது, தனியாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே நமது பசுமை பூமியில் தென்னை நுண்ணூட்டத்தை வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர்.